ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சூப்பர்வான ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஒன்று வந்திருக்குங்க. நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு, சரிங்களா? ஸோ அது என்ன வேலை வாய்ப்பு, அது என்ன அறிவு அப்படின்னா வந்ததுன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ முன்னாடியே நம்ம ஒரு பொங்கல் அன்னைக்கு வெளிவந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாமே வந்து நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு தான், சரிங்களா? ஸோ முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது டைப்பிஸ்ட்டு, எனி டிகிரி முடிச்சிடலாம். டைப்பிஸ்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருந்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 13/2 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 13/2 தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ முன்னாடியே நான் அந்த வீடியோ போடும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இரண்டாவது, நீங்கள் 10th 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும், சரிங்களா? ஸோ லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் வேணும். அதாவது இந்த 4 வீலர்லாம் ஓட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வேணும். ஸோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், சரிங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸோ இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நிரந்தர அரசு வேலை வாய்ப்புங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இது ஒரு குரூப் 3 ஒரு எக்ஸாம் தான். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 15/1 இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.mhc.tn.gov.in அப்படின்ற அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நான் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் நான் கொடுத்துறேன். நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழில் தான் இருக்கும். என்ன பணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓட்டுநர், டிரைவர் தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்ட விஷயம், டிரைவருக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டிரைவருக்கு தான் வந்து இப்போ வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் உங்களுடைய லைசன்ஸ் கரெக்டாக வந்து லைசன்ஸ் லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் இருந்தால் போதும், சரிங்களா? ஸோ காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்சிஸ் இருக்குது. சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் போட்ட மாதிரி தான். ஸ்டார்டிங் பே வந்து பார்த்தீங்கன்னா 19,500 வந்து 71,900 வரை இருக்குது. ப்ளஸ் சிறப்பு ஊதியம் ஸ்பெஷல் பேவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வயது வரம்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய கேட்டகரி வைஸ், அதாவது SC ST MBC DNC அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுற குறைந்தபட்ச வயது 18 வயசுலேருந்து 37 வயசு வரை இருக்குது. அதாவது ஆதி திராவிட வகுப்பினர், ஆதி திராவிட அந்ததியர், பழங்குடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து இருக்குது. சில கேட்டகரிக்கு ஏஜ் எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ SC STக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு தான் மினிமம் ஏஜ். ஆனால் 47 வயசு வரையும் அவங்களுடைய ஏஜ் எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் அந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், அந்த முக்கியமான பாயிண்ட் தான் வந்து நான் இந்த சொல்லலான்னு இருந்தேன். அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கீழே விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் 1/7/2006 தேதி பின்னர் பிறந்தவராக இருந்தால் கூடாது மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேதிகளுக்கு முன்பு பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது அப்ளிகண்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2006 தேதிக்கு பின்னர் பிறந்தவராக இருத்தல் கூடாது மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேதிகளுக்கு முன்பு பிறந்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது மிட் ஏஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதாவது ஆதி திராவிட வகுப்பினர், ஆதி திராவிட அந்ததியர், பழங்குடி வகுப்பினர், மிகவும் பின்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பின்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட இகலாமிய வகுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 2/7/1987க்கு முன்னாடி அவங்க பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் சாராத விண்ணப்பதாரர்கள் மற்றும் பிற மாநில விண்ணப்பதாரர், யூனியன் பிரதேசங்கள், ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 2/7/1992க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் நோட்டிஃபிகேஷனில் எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு கட்டணம், எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 500 வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்கள் சேர்ந்த ஆதி திராவிட வகுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து விலக்கு இருக்குது சரிங்களா, அவங்களுக்கும் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது சரிங்களா. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. தெரிவு செய்யும் முறைகள், தேர்வு செய்யும் போது எழுத்து தேர்வு இருக்கும், செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வின் அடிப்படை விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் பதிவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு இருக்கும். எழுத்து தேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மொத்த வினாக்கள் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 20 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் பேட்சுக்கு, அதாவது பொது அறிவு அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போவாங்க சரிங்களா. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு அது மாதிரி இருக்குது. 10ஆம் வகுப்பு தமிழ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செய்முறை தேர்வு, அதாவது என்ன தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் ப்ராக்டிக்கலாக அவங்கள வந்து எப்படி அவங்க வந்து செய்முறை தேர்வில் வந்து தேர்வர்களின் ஓட்டுநர் கோட்பாடு, அதாவது அவங்களுடைய டிரைவிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து செய்முறை தேர்வில் பார்ப்பாங்க. வாய்மொழி தேர்வும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பு. ஸோ இதே மாதிரியே தான் நம்ம இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம், டைப்ரைட்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர், அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் எனி டிகிரி முடிச்சிருந்தா ஸோ அந்த வேலை வாய்ப்புகளும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னா ஒன்றும் இல்லை, லாகின் போய்க்கோங்க. லாகின் போயிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும், ஆல்ரெடி யூஸராக இருந்தால். இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஒரு நிரந்தர அரசு வேலை மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே பொங்கல் அன்றைக்கி வந்த அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நிறைய இதுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ பண்ணுறது. பாய் ஃப்ரம்